சார் வாங்க சார் சீக்கிரமா. முடியலடா, வசிக்குது, தண்ணி வேணும், தெம்பு இல்ல. கொஞ்சம் தூரம் போனா மெயின் ரோடே வந்துடும் சார். எங்க வருது? பக்கத்துல ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. என்னையா போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்ற கம்ப்ளைண்ட் அது இதெல்லாம் பண்ண வேணாம். நாளைக்கு பிரகாஷ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு ஊரு ஃபுல்லா நியூஸ் ஆயிடும். என் மரியாதை போயிடும். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வரல. அப்போ மெயின் ரோடுக்கு போனா யாராவது நம்மளுக்கு லிஃப்ட் கொடுப்பாங்கல்ல சார்? ஏய், நீ வாயை மூடிட்டு நான் போய் பேசுறேன். அது சரி, நான் பேசிக்கிறேன். சரி சார். சரி, அடுத்த வேலை சொல்றேன். சரி சரி சார், குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. என் பேரு பிரகாஷ். நான் குப்பை வரைக்கும் போனோம். ஒரு சின்ன ப்ராப்ளம். எங்க காசு தொலைஞ்சு போச்சு. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போய் 2 நாள்ல திருப்பி அனுப்பிச்சிடுறேன். 2000 போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு சரியா இருக்கும். நல்லா இருக்குங்க உங்க பிளான். இப்ப இந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எலெக்ஷனுக்கு தான் பண்ணுவாங்க, கடைசியில பிச்சை எடுக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, நான் சொல்றது பணம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கங்க. அதுக்காக எங்க யூஸ் பண்றது அவ்வளவு சரியில்லை. அவர் சொல்றது உண்மைதாங்க. பாரு, உன் வயசா பார்த்து உன்னை விட்டுட்டு போறேன். 5 நிமிஷம் உனக்கு டைம் தரேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏங்க அவர் சொல்றது உண்மைதாங்க. அவர் பேரு பிரகாஷ். மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க வாங்க சார் போலாம். இரு, உன்னை வச்சுக்கிறேன். தம்பி தம்பி தம்பி. சொல்லுங்க ஐயா. ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கள. ராஜி, இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு ராஜி. கொண்டு வாமா. வாங்கய்யா, இப்படி உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. அம்மா, ஐயோ, குடுமா குடுமா. இந்தாங்க ஐயா. ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. ராஜி, நீ முதல்ல போய் சாப்பாடு எடுத்துட்டு வாப்போ. சரி. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். சாப்பாடு சாப்பிடலாம் ஐயா. முதல்ல கை கழுவுங்க ஐயா. கை காட்டுங்க. ஐயா, நீங்க முன்னாடியே தண்ணி குடிச்சீங்கன்னா சாப்பிட முடியாதுன்னு தான் தடுத்தேன். இப்போ வயிறு நிறைய சாப்பிடுங்க ஐயா. சரியா, சரி. நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோங்க. பெரியவங்க சம்மதிக்கல, அதுக்கு தான் இப்படி ஊருக்கு வெளியில வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமாங்க ஐயா? இப்போ நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க ஐயா. பாத்தீங்களா, லவ் மேரேஜ். சந்தோஷமா இருக்காங்க. கேட்டுச்சுல்ல? நான் என்ன செவிடா? கேக்குது கேக்குது. ஐயா, வயிறு நிறைய சாப்பிடுங்க. கத்திரிக்காய் நல்லா இருக்குமா? கத்திரிக்காவோ வெண்டைக்காவோ வயிற்று பசிக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, சாப்பிடியா? ஜாதி மதம் பணம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. ஏய், இதை விட வேற என்னங்க வேணும்? இவங்களை இவங்க பெத்தவங்க பார்த்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த துணியை வாங்கிக்கோங்க ஐயா. இதுல வேணாமா, நல்ல சாப்பாடு போட்டு அதுவே போதுமா? போதும் ஐயா, இது எங்க அப்பா நினைவு நாளுக்காக எடுத்து வச்ச துணி. வாங்கிக்கோங்க. உங்களை இப்படி பார்க்க முடியல, சங்கடப்படாதீங்க. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. பரவாயில்லைங்க ஐயா, வாங்கிக்கோங்க. அதோ மெயின் ரோடு. ஏதோ வண்டி வருதா பாரு. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுப்பா. சரி சார், உட்கார்ற. அதோ ஒரு வண்டி வருது பாரு. ஏய் ஸ்டாப். வண்டி நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க.
ஹலோ எங்க போனோம்? நாங்க போற இடத்துக்கு நீங்க வர முடியாது. நீங்க போற இடத்துல எங்க 2 பேரும் இறக்கி சரி, வாங்க. விட்டுருங்க. ம். சரி, டீயாவது வாங்கி கொடுப்பீங்களா இல்லையா? நீங்க வாங்கி கொடுத்தா குடிப்போம். அப்ப சரி. அப்ப எப்படியும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கின அந்த முட்டா பையன் யார் சார்? ஏ அனு, சந்தியா இன்னும் வரலையா? இன்னும் வரலையே. ஏன் வரலவ? தெரியல. எல்லாம் அவ்வளோ தானே வந்துச்சு. அவளை என்ன பண்றேன்னு பாரு. டேய், முதல்ல என்ன நடந்துச்சோ அதை அவகிட்ட சொல்லணும்டா. அவ எவ்வளவு ஃபீல் பண்றான்னு தெரியல. ஆமாண்டா, சந்தியா உன்னை சின்சியரா லவ் பண்றாடா. அதனால தான் வருத்தப்பட்டு நீ காலேஜ் கூட வரல அவ. ஆமாண்டா. வா போலாம். குட் ஆஃப்டர்நூன். சந்தியா வீட்ல இருக்கலாம். இப்படி வாங்க, இப்படி வாங்க. டேய், என்ன மச்சான் போனவங்க இன்னும் போனே பண்ணல. டேய் ஃபோன் பண்ணா கேக்கும்டா. நீ டென்ஷன் ஆகாதடா. டேய் வந்துட்டாங்கடா. என்னாச்சு? அவ எப்படி இருக்கா? அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்ல உங்களோட போட்டோஸ பாத்துட்டாங்க. அவளோட பொசிஷன் ரொம்ப சிவியரா இருக்கு தெரியுமா? உங்களோட லவ் மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எஸ், ஐ லவ் ஹிம். கல்யாணம் பண்ண நான் அவரை தான் பண்ணிப்பேன். என்ன பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நம்ம ஆளுங்கள என்ன பார்த்து வேற கல்யாணம் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனா நீ என் வீட்ல இருந்துகிட்டே காதல் கல்யாணம் பண்ணுவியா? அவன் யாருன்னு சொல்லி அவனை துண்டு நறுக்கி போட்டுறேன். டேய்ப்பா, ஆனா இனிமே இவ இந்த வாசப்படியை தாண்ட கூடாது. எவனையாவது புதுசா இந்த ஊர்ல பார்த்தனா வெட்டி வீசிடுறேன். சந்தியா, சிவா, 2 நாளை அடைச்சி வச்சுட்டாங்க. யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க சிவா. காலேஜுக்கும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பாரு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. காதலிக்கிறது தப்பா சிவா? இல்ல சந்தியா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் தான் இருக்கேன்ல. எவனோ வந்திருக்காடா. சிவா, உன்னை பார்த்து எங்க ஆளு சொல்லிருவாங்க. இங்க இருந்து போயிடு. நீ சேஃபா இரு. நீ உன்னை பாத்துக்கோ. சிவா, நீ ஜாக்கிரதையா இரு. கையில கிடைச்சவனை விடுற நீ? அவன் எப்படியோ தப்பிச்சிட்டானே. அதுக்குதான் காலையில எழுந்துச்சு மொபைல பார்க்காத சாமிய பாருன்னு சொல்றது. பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. என்னடி நடந்துச்சு? ஐயாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க. என் பூஜைக்கு பலன் கிடைச்சிருக்குங்க. அவனுக்கு அவ்வளவு அடிபட்டிருக்கு, உன் பூஜைக்கு பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்ற? ஐயோ அது இல்லங்க. இவன் பைக்ல அப்படியே போயிட்டு இருந்தானா, வழியில ஒரு சின்ன பையன் குறுக்கல வந்துட்டான். அவனுக்கு அடிபட்டுருமோன்னு இவன் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கான். இவனுக்கும் என்ன மாதிரி நல்ல குணம் தாங்க. ஓஹோ, உன்கிட்ட அப்படி சொன்னானா? என்ன? நான் தான் நாடகத்துல இருக்கேன்னு நினைச்சேன். இவன் என்ன விட பெரிய நாடகக்காரனா இருக்கான். என்ன உனக்கு இப்படி அடிபட்டிருக்கு? அவர் என்ன இப்படி பேசிட்டு போறாரு? அவர் எப்பவுமே அப்படிதாம்மா. டேய் மச்சான், அம்மாவை எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சுரா. அப்பாவுக்கு தான் லைட்டா டவுட் வந்த மாதிரி இருக்கு. அப்பா வந்துட்டார், அப்புறம் கூப்பிடுறேன். ஐயோ ஒண்ணு இல்லப்பா, சின்னாடிதான். அதுக்கேப்பா இவ்வளவு கவலைப்படுறீங்க நீங்க? டேய், நான் நாடகம் போடுறவன்டா. எல்லா ஊர்லயும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சது தான் காரனை காதலிச்சாவே விடமாட்டான்டா அந்த பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நீ அவனோட பொண்ணையே காதலிச்சிருக்க. அவன் உன்னை விட மாட்டான்டா. அவங்களுக்கு உசுரை விட மானம் தாண்டா முக்கியம். டேய், நீ இன்னொரு முனிகிருஷ்ணாவா ஆயிரக்கூடாது. ஐயோ அப்பா, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பயந்தாங்கொலி கிடையாது. முனிகிருஷ்ணாவோடது தற்கொலை இல்லடா. பிரகாஷோட ஆளுங்க அடிச்சு கொன்னு பாடிய ரயில்வே ட்ராக்ல போட்டாங்கடா. போலீஸ கூட தற்கொலைன்னு நம்ப வச்சாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சாலும் சண்டைக்கு போகல. எதனாலன்னா அவங்கள எதிர்த்து போராடுனா நம்ம கிராமத்தை அவங்க உண்டலன்னு ஆக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோண்டா. இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதவனுக்கு ஒரு நியாயம்.
என் பாட்டம் முப்பாட்டங்கிட்ட இருந்து போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு முறை கூட ஜெயிக்கலடா. ஆனா நீ சூப்பர்ரா. அவங்க ஊருக்கு போய் அவன் வீட்டுக்கே போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வந்திருக்க. உன் தைரியத்தை பாராட்டுறேன். இருந்தாலும் இந்த தைரியம் எப்படா வந்துச்சு? காதலிச்சா தைரியம் ஆட்டோமேட்டிக்கா தானாவே வந்துரும்பா. இதே தைரியத்தோட அவங்க வீட்டுக்கு போய் அவன் பொண்ணை கூட்டிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வேணா பாருங்கப்பா, இந்த வாட்டி உங்களுக்காக நான் ஜெயிச்சு காட்டுறேன்ப்பா. சிவா, ஒரு மனுஷனை மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவன் மாறணும்னா அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவன் போய் சேரணும். ஒரு மனுஷனை பழி வாங்கி கஷ்டப்படுத்தி ஜெயிக்கிறது உண்மையான வெற்றி இல்ல. அவன் மனச ஜெயிக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. அப்பதான் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எப்படியாவது சந்தியாவோட அப்பா கிட்ட என் லவ் பத்தி பேசணும்டா. ஆமாண்டா, உனக்காக அவங்க அப்பா சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த விஷயம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சா உன் லவ் சக்சஸ் ஆன மாதிரி தான். அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போனதுனால சந்தியா கல்யாணத்துக்கு பிளான் பண்ணுவாரு. முதல்ல நீங்க ஓடி போயிடுங்க. டேய், இப்பவே எப்படிடா முடியும்? லவ் மேரேஜ்னா இப்படி தாண்டா இருக்கும். காசு எப்படி ரெடி பண்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், லவ் பண்ணும்போது இதெல்லாம் யோசிக்க மாட்டோம்டா. ஆனா அதே கல்யாணம் வரும்போது குடும்பம் பொறுப்பு இதெல்லாம் யோசிக்கும் போது இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குடா. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நாங்க எல்லாத்தையும் சரி பண்றோம். சரியா? இந்த பிளானை எப்படியாவது சந்தியாவுக்கு முதல்ல சொல்லணும்டா. மச்சான், நான் ஒரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணி தரேன். நான் ஒரு 10,000 தரேன்டா. இதெல்லாம் பத்தாது மச்சான், மினிமம் 1 லட்சமாவது இருக்கணும்.